Hi friends, welcome back to Arusuvai Pandhi. இன்னைக்கு நம்ம Arusuvai Pandhiல பார்க்க போற ரெசிபி கிட்ஸ் ஸ்பெஷல் கேரமல் ஸ்டஃப்ட் மினி கேக்ஸ். ரொம்ப ஈஸியா பனியார கல்லிலேயே இந்த மினி கேக் செஞ்சிடலாம். இது சிம்பிளா க்ரீமியா டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க இப்போ ரெசிபி உள்ள போகலாம். நான் இப்போ சொல்றது 7 குட்டி குட்டி கேக்குக்கான அளவு. முதல்ல கேரமல் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு சர்க்கரை 50 கிராம் பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். சர்க்கரை உருக ஆரம்பித்ததும் லைட்டாக கிளறி ஃபுல்லாக உருகுனதும் சால்டட் பட்டர் ஆர் குக்கிங் பட்டர் 25 கிராம் இதில் சேர்த்துடலாம். சர்க்கரையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே சமயம் சர்க்கரை முறிஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் 50 கிராம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா மில்க் பவுடர் ஆர் கண்டென்ஸ்டு மில்க் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை, வெண்ணெய், க்ரீம் எல்லாம் நல்லா சேர்த்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஃப்ளேவருக்காக பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சூட்டிலேயே கொஞ்ச நேரம் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இது சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக்கி ஒரு பிளேட்டில் பரத்திக்கலாம். தேவையான உருண்டைகளை இப்போ யூஸ் பண்ணி மீதமுள்ளதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்யூச்சர் யூஸ்க்காக ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இதை நீங்கள் 2லேருந்து 3 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஓரியோ பிஸ்கெட்ஸ் 8லேருந்து 10 யூஸ் பண்ண போகிறோம். க்ரீம் நமக்கு தேவையில்லை, அதனால பிஸ்கெட்ஸை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். இந்த பிஸ்கெட்டுகளை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் 5லேருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் அரைச்சிக்கலாம். பாதி அரைஞ்சதும் சர்க்கரை 2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 பிஞ்ச் சேர்த்து மறுபடியும் பல்ஸ் மோடில் 10 செகண்ட்ஸ் அரைச்சிக்கணும். அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வெதுவெதுப்பான பால் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கேக் பேட்டர் பதத்திற்கு கொண்டு வந்துடலாம். ஒரேடியாக பால் சேர்த்தா அளவு தெரியாது. தண்ணியாக ஆயிட்டா கேக் வெடிப்பு விட்டுடும், சரியாக வராது. இந்த பதத்திற்கு இருக்கணும். இப்போ நம்ம கேக் பேட்டர் அண்ட் கேரமல் ஸ்டஃபிங் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு பனியார கல்லில் ஆயில் ஆர் பட்டர் தடவி கேக் பேட்டர் பாதி வர அளவுக்கு ஊற்றிக்கலாம். எல்லா குழிகள்லையும் ஊற்றுனதும் ஒரு தடவை டேப் பண்ணி கேரமல் சாஸை எல்லா குழிகளிலும் சென்டரில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக மேலே 2 கோட் கேக் பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ இந்த பேனை ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் 4லேருந்து 6 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். 6 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா கேக்குகளையும் பொறுமையாக திருப்பி போடணும். நாம் மூடி வச்சு வேக வச்சதால இப்போவே 90% வெந்துடுச்சு. திருப்பி போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷத்துலேயே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கேக் ஓவர் குக் ஆகி லைட்டாக வெடிப்பு விட்டு சாஸ் வெளியில் வந்துடும். அவ்வளவுதான், நம்ம கேரமல் ஸ்டஃப்ட் மினி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மினி கேக்கை செஞ்சு கொடுங்க. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். யம்மியாக வந்திருக்கு. கேக்கும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.